இப்போ ஒரு சிட்டியில் அடுத்தடுத்து 2 சிக்னல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்று சிக்னல் ஏ, இன்னொன்று சிக்னல் பி. இப்போ சிக்னல் ஏ வந்து எவ்ரி 60 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து அதோட சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது. அந்த சைக்கிள் அப்படின்னா அதோடைய கலர்ஸ் எல்லாமே ஒரு தடவை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி முடிக்கிறது, ரெட், எல்லோ, க்ரீன் அப்படின்னு. அதுவே சிக்னல் பி வந்து எவ்ரி 90 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு அதோடைய சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 60க்கும் 90க்கும் எல்சிஎம் 180. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆஃப்டர் 180 செகண்ட்ஸ் வந்து இந்த 2 சிக்னலுமே அட் அ டைமில் அதோட சைக்கிளை புதுசாக ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமாக அந்த டிராஃபிக் இன்ஜினியர்ஸ் எந்த சிக்னலில், எந்த பர்டிகுலர் சிக்னலில் இப்போ என்ன சிக்னல் இருக்குது, அங்கே டிராஃபிக் எப்படி ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்க இதை பிளான் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே இந்த எல்சிஎம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா 2 or more ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அந்த 2 or more ஈவெண்ட்ஸ் திரும்ப எப்போ சேம் டைம் ஆர் சேம் டேயில் நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எல்சிஎம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.